சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோ சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இப்போ நான் இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன் டாக்டர், இம்ப்ளான்ட் பண்ணி 3 நாளில் பல் வச்சேன். அந்த 3 நாளில் வந்து பல் உடனே வந்துருச்சு. திருப்பி 6 முறை பல் வச்சாங்க, அந்த 6 முறையும் வந்துருச்சு டாக்டர். இது வருது நார்மலா? எதனால வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பொறுமைக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி இல்லாமல் 7 முறை டோட்டலாக போய் அந்த பல் வச்சு திருப்பி வந்திருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து என்ன இம்ப்ளான்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பேசல் இம்ப்ளான்ட்டா, ரெகுலர் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டா? நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ரெகுலர் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் டெஃபினட்டாக பெட்டர். ஏன்னா இந்த பற்கள் நம்ம இம்ப்ளான்ட் வந்து எலும்பில் பொறுத்துறோம். இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் பற்களோட வேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். எலும்புக்குள்ளே தான் இந்த இம்ப்ளான்ட் பாய்ஞ்சிருக்கும். இம்ப்ளான்ட்டுக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ப்ராஸ்தட்டிக் பிளாட்ஃபார்ம்னு பேர். இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அபட்மெண்ட் மூலமாக, ஒரு ஸ்க்ரூ மூலமாக ஆர் அந்த அபட்மெண்ட்டை வந்து இம்ப்ளான்ட்குள்ளே பொருத்தி அதுக்கு மேலே கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 3 பார்ட்டாக வரும். இம்ப்ளான்ட் வந்து எலும்புக்குள்ளே இருக்கும், அபட்மெண்ட் வந்து எலும்புலேருந்து வெளியில் சதப்புறம் வெளியில் வரும், அதுக்கு மேலே கேப்பை பொருத்துவோம். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஏன் பற்கள் திருப்பி திருப்பி வருது? ஒன்று, என்ன மாதிரி பற்கள் பொருத்துகிறோம். சில அந்த சிமெண்ட், அதாவது நம்ம எலும்புக்கு மேலே இருக்கிற சதை, மேலே உள்ள பல்லுக்கு. ஸோ இந்த இடைவெளி எவ்வளோ இருக்குது? மேலே உள்ள பற்களுக்கும் கீழே உள்ள ஈருக்கும் இடைவெளி ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம அபட்மெண்ட் வைக்கிறதுக்கான இடம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அபட்மெண்ட் வைக்கிறதுக்கு இடம் ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம பற்கள் அந்த அபட்மெண்ட் மேலே வைக்கும்போது இந்த அபட்மெண்ட்டும் பற்களும் சிமெண்ட் மூலமாக பொருத்தப்படும். இந்த சிமெண்ட் மூலமாக பொருத்தப்படும் போது என்ன ஆகும்? சின்னதாக இருந்ததுன்னா அந்த சிமெண்ட் புடிமானம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஈஸியாக பற்கள் கைண்டு வந்துடும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அபட்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட், பின்னாடி பற்களுக்கெல்லாம் 3 to 4 mm ஹைட் இருக்கணும். 3 to 4 mm ஹைட் இருந்தால் தான், அதாவது என்ன, ஈருக்கு மேலே 3 to 4 mm ஹைட் இருக்கணும். அந்த 3 to 4 mm ஹைட் இருந்தால் தான் இந்த மேலே நம்ம வைக்கிற பற்கள் வந்து பொருத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்பிக்கலாக ஐடியல் சுச்சுவேஷனில் 7 mm வரைக்கும் வேணும்னு சொல்லுவோம். பட் சில சமயம் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்பேஸ் குறைவாக இருக்கும்போது ஸ்க்ரூ ரீட்டைன் க்ரௌண்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, சிமெண்ட்டோட புடிமானம் குறைவாக இருக்கும். ஸோ டைரெக்டாக அந்த அபட்மெண்ட்டையும் க்ரௌனையும் ஒன்றா வெளியில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மொத்த அசம்பிளி இம்ப்ளான்ட்குள்ளே ஸ்க்ரூ பண்ண முடியும். அதாவது இடம் ரொம்ப குறைவாக இருக்குது, கைண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரூ ரீட்டைன் க்ரௌனாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸ்பேஸிங் குறைவாக இருக்கா இல்லையான்னு, அந்த ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி உள்ள க்ரௌனோட ஃபிக்ஸிங் மெக்கானிசம் இருக்கணும். இது 2வது. 3வது நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த அபட்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த அபட்மெண்ட்டோட ஷேப் எப்படி இருக்குது, அதுக்குண்டான க்ரௌனோட உள்புறம் ஷேப். ஏன்னா அபட்மெண்ட்டோட வெளிப்புறமும் க்ரௌனோட உள்புறமும் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபிட் நல்லா சேரணும். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபிட் நல்லா சேரலை அப்படின்னா நம்ம சிமெண்ட்டோ என்னமோ ஒழுங்காக பிடிச்சிக்காது. ஏன்னா ஃபிட்டு ஒழுங்காக இல்லைன்னா ஈஸியாக கைண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி வந்துச்சு, அடிக்கடி வந்திருக்கு அப்படின்னா இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து பைட் ஃபோர்ஸ், அதாவது அவ்வளோ ஈஸியாக இவ்வளோ உடனே கைண்டு வராது. நம்மளோட மேல் தாடையோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மேல் பல்லு கீழ்ப்பல்லு ஒழுங்காக சீராக சேரலை அப்படின்னா அந்த அதிகமாக கடிக்கும் போது இந்த பற்கள் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபோர்ஸ். இது 4வது, இது ரொம்ப குறைவான, இதனால் வேறு ப்ராப்ளம் வரதுக்கான ஆயிருக்கு. ஆனால் க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு குறைவு, பட் கைண்டு வரதுக்கான ரீசனும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் டாக்டரை போய் பார்த்துட்டு என்ன டைப் இம்ப்ளான்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரூட் ஃபார்மாக, அதுக்கு மேலே உள்ள அபட்மெண்ட் எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, அபட்மெண்ட்டோட ஷேப் எப்படி இருக்குது, ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, அபட்மெண்ட்டுக்கும் மேலே உள்ள பல்லுக்கும் ஷேப் எவ்வளோ இருக்குது, ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்பேஸுக்கு என்ன மாதிரி க்ரௌன் பொருத்தலாம், இந்த க்ரௌன் என்ன மெட்டீரியலில் செஞ்சாங்க, என்ன செய்முறை, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணி பொறுத்துறோம், டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுறோமா, சிமெண்ட் யூஸ் பண்ணுறோமா பொறுத்து இதை நம்ம செக் பண்ணும்போது இதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும். உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் தேங்க்யூங்க.